இந்த திருமங்கல்யம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மிக முக்கியமானது. இந்த திருமங்கல்யத்தை எந்தெந்த மாதங்களில் மாற்றிக்கொள்ளலாம்? அதாவது திருமங்கல்யம் அணிகின்றவர்களுக்காக இதை பேசி கொண்டிருக்கிறோம். கைட்டு ஆணில மாற்றுறவங்களுக்கு இது இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா துறையாகட்டும், ஒரு நல்ல பெரிய வேலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே 100% அந்த திருமங்கல்யத்தை அணிவது இல்லை. அது என்னமோ ஒரு அடிமை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை பேசி அதை அடிமை பொருள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இல்லை. அது மாங்கல்யம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்து மதத்தில். அது எந்தெந்த மாதங்களில் மாற்றலாம், எப்படிப்பட்ட நாட்களில் மாற்றிக்கொள்ளலாம், திருமங்கல்யத்தினால என்ன பலன்? பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராம பரசுராம ரேணுகாராமா. எல்லாம் வல்ல மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த திருமங்கல்ய சரடு அப்படிங்கிறது மங்கள நான். இது கயிற்றுல போகிறது தான் ரொம்ப விசேஷம். இந்த நாடாறு இந்த மற்ற சமூகம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கத்தில் தான் போடுவாங்க. அவங்க எப்பொழுதுமே திருமங்கல்யம் தங்கத்தில் தான் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய அது பழக்கம். இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்க, சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் திருமங்கல்யம் அப்படிங்கிறது மங்கள நான், அதாவது திருமங்கல்யம் சரடு அப்படிங்கிறது கயிறில் தான் போடுவாங்க. இந்த கயிறில் போடுறது தான் விசேஷம். கோல்டில் போடுறாங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. திருமங்கல்யம் தங்கத்தில் இருக்கணும். கயிறு சாதாரண கயிறாக தான் இருக்கும். இது எப்பொழுதுமே கருப்பாகக்கூடாது. இந்த கயிறு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கருப்பாக ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு செல்வம் சேராது. மகாலட்சுமி வாசம் பண்ண மாட்டான். ஏன்னா திருமங்கல்யத்தில் என்ன பூஜை பண்ணுறோம்னா மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம். மகாலட்சுமி வாசம் பண்ணணும். மங்கள நான் இல்லையா, அதில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம். அதில் மகாலட்சுமி வாசம் பண்ணோன்னா டெய்லி குளிக்கிற போது அதில் மஞ்சள் பூசணும். மஞ்சள் பூசுகின்ற போது கண்டிப்பாக அந்த செல்வம் சேருகின்ற ஒரு தன்மை கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு செல்வம் வரணும் செல்வம் வரணுங்கிறாங்களே தவிர நல்ல உழைப்பாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திராவில் வேலைக்கு வருவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மங்கள நான் அப்படிங்கிறத ரொம்ப புனிதமாக வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, என்னதான் உழைப்பாளியாக இருந்தாலும் இறைவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இதில் எந்தெந்த மாதங்களில் திருமங்கல்ய சரடு மாற்றலாம்? ஆடி மாதம் 18ஆம் பேர் அன்னைக்கு நீங்கள் திருமங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளலாம். ஆடி மாதத்தில் இப்போ எனக்கு பிரச்சனை, திருமங்கல்ய சரடை கொஞ்சம் தேஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது? அது 18ஆம் பேர் அன்னைக்கு மாற்றிக்கலாம். ஆவணி மாதம் முகூர்த்த நாளில் பார்த்து மாற்றிக்கொள்ளலாம். புரட்டாசி மாதம் உகந்த மாதமாக இருக்காது. ஐப்பசி மாதம் முருகனுடைய திருமணம் நடைபெறுகின்ற நாள் என்று மாற்றிக்கொள்ளலாம். இல்லைன்னா அதுக்கு நல்ல நாள் பார்த்து, கந்தசஷ்டி 6 நாள் விட்டுட்டு மற்ற நாளில் நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கலாம். கார்த்திகை மாதம் நிறைய பேர் கார்த்திகை பௌர்ணமியில் மாற்றிக்கொள்ளுவார்கள். அதாவது ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு அந்த மாதத்தில் செய்ய முடியாமல் போய்விட்டு அதை கார்த்திகை மாதத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி மார்கழி மாதம் திருமங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளலாம். மார்கழி 27வது நாள் ஆண்டாளுடைய உற்சவம் நடக்கக்கூடிய நாள். அன்றைய தினம் திருமங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளலாம். தை மாதத்தில் தை வெள்ளிக்கிழமை, மாசி மாதத்தில் மாசியும் பங்குனியும் சேருவதற்கு முன்பாக திருமங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வது. ஏன்னா மாசி கயிறு பாசி பரரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் கண்டிப்பாக திருமங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ள வேண்டும். வருடத்திற்கு 2 முறை கண்டிப்பாக திருமங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ள வேண்டும். அது இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் வரக்கூடியது, இல்லைன்னா ஆடி மாதம் வரும், இல்லைன்னா ஆவணி மாதம் வரும், வரலட்சுமி நோன்பு, அதில் திருமங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளலாம். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தது மாசி மாதம் வரக்கூடிய மாசி பங்குனி நோன்பு, இல்லை மாசி மாதம் வரக்கூடிய நல்ல நாள், இதில் கண்டிப்பாக திருமங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளலாம்.
பங்குனி மாதத்தில் மாற்றிக்கொள்வது இல்லை. பங்குனி மாதத்தில் ஒரு சில ஆலயங்களில் திருமண வைபவம் நடைபெறுகிற போது, அதாவது மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே திருமணம் நடைபெறுகிற பொழுது திருமங்கல்யேசரை மாற்றிக்கிறது. அதே மாதிரி காளகஸ்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவராத்திரி அன்னைக்கு திருமங்கல்யேசரை மாற்றிக்கிறது. ஏன்னா அங்கே கல்யாணம் நடக்கும், சுவாமிக்கு நடு வீதியில் வச்சு திருமங்கல்யேசரை மாற்றிப்பாங்க எல்லாருமே. அது அவங்களுடைய ஆந்திராவினுடைய பழக்கம். அதே மாதிரி ஒரு ஆலயத்தினுடைய அந்த ஆலய கும்பாபிஷேகம் நடைபெறுகிற பொழுதோ இல்லை அந்த ஆலயத்தினுடைய திருமணம் நடைபெறுகிற பொழுதோ, சுவாமி திருமணம் நடைபெறுகிறதோ மாற்றிக்கிறதுக்கு நிறைய விதிகள் இருக்கு. சித்திரை மாதத்திலும் முதலில் வரக்கூடிய 15 நாட்கள் கத்திரி அக்னி நட்சத்திரம் இல்லாமல் மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி வைகாசி மாதமும் அக்னி நட்சத்திரம் இல்லாத நாட்களில் திருமங்கல்யேசரிடம் மாற்றிக்கொள்ளலாம். ஆனி மாதம் திருமங்கல்யேசரிடம் மாற்றிக்கொள்வதற்கு உகந்த மாதமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில மாதங்களில் ஒரு சில நாட்களில் நீங்கள் திருமங்கல்யேசரை மாற்றிக்கொள்ளலாம். அது மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது காலையில் உணவு அருந்துவதற்கு முன்பாக சூரியன் ஏறுமுகத்தில் இருக்கின்ற பொழுது மேல் நோக்கு நாளாக இருக்க வேண்டிய நாளில் இந்த திருமங்கல்யேசரிடம் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. கண்ணகிக்கே திருமணம் செய்து வைச்சது வந்து ஆதிசைவர், கோவலனுக்கும் கண்ணகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணகியே திருமணம் நடைபெற்றது, மங்கள நாள் பூட்டப்பட்டது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்மளுடைய மரபு, நம்மளுடைய தொன்று தொட்டு பல வருடங்களாக பின்பற்றப்பட்ட ஒரு முறை. இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இந்த திருமங்கல்யத்தை அணியாமலும் நிறைய இந்து மதத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இந்து மத கடவுளை வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் இந்து மதத்தினுடைய தத்துவங்களை புரிந்து கொள்ளாமல், இந்து மதத்தினுடைய ஆன்மீக அறிவியலை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை பற்றி படியுங்கள். படிக்கின்றவன் தான் கண்டிப்பாக வாழ்நாளில் ஜெயிக்க முடியும். அறிவாளிகளை நீங்கள் உடன் வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக படியுங்கள். படித்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த திருமங்கல்யம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை அனைவரும் அணிந்து கொள்ளுங்கள். சினிமாவில் நடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அவர்களை பார்த்து நீங்களும் அந்த தவறை செய்து விடாதீர்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.